ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் ப்ரெக்னென்சி ஆனவங்களுடைய 16வது வாரத்தில் என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும், எப்படி குழந்தை எந்த லெவலில் வளர்ந்துருக்கு அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது 16வது வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 4வது மந்தோட கடைசி வாரம் தான் அந்த 16வது வாரம். அந்த 16வது வாரத்தில் குழந்தை இருக்குது பார்த்திங்களா, குழந்தையோட ஸ்கின் இருக்குது பார்த்திங்களா, குழந்தையோட ஸ்கின் அது ஒரு கண்ணாடி மாதிரி அது வளர்ந்துருக்கும், ஸ்கின்லாம் வளர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு குழந்தையோட எடை இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு அடிவயிறு வலி வரும், அடிவயிறில் வலி வரும். அது குழந்தை வளர்கிறதுனால உங்களுக்கு அந்த எடை அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு அந்த இடத்துல வலி இருக்கும். சிலரில் ஹீட்னாலேயும் அந்த வலி இருக்கலாம். அதனால நீங்கள் ஜூஸு, அதுக்கப்புறம் தண்ணி நிறையா குடிங்க, ஜூஸ் நிறையா குடிங்க. இது மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. அது மாதிரி நீங்கள் ஜூஸ் ஐட்டங்கள் தண்ணிலாம் நிறையா குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட்டு தணிஞ்சு உங்களுக்கு அந்த அடிவயிறு வலிக்கிறது கூட நின்றும். அதுக்கப்புறம் இந்த வீக்லேருந்து உங்களுக்கு முதுகு வலி லைட்டாக ஆரம்பிக்கும், முதுகு வலி அடிவயிறுலாம் வலிக்க ஆரம்பிக்கும். இந்த வீக்லேருந்து தான் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுற டைமாக இருக்கும். இந்த வீக்கில் உங்களுக்கு அந்த குழந்தை எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு டெஸ்ட்லாம் எடுத்து பார்ப்பாங்க. குழந்தை எந்த குறையில்லாமல் நல்லா இருக்கா அப்படிலாம் செக்கப் பண்ணி பார்ப்பாங்க. உங்களுக்கு அந்த குழந்தையோட எடை இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு வயிறும் லைட்டாக தெரிய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம 17th வீக்கை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.